السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن أحسن دينا ممن أسلم وجهه لله وهو محسن واتبع ملة إبراهيم حنيفا واتخذ الله إبراهيم خليلا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. وقال صلى الله عليه وسلم إن رجلا سأل النبي صلى الله عليه وسلم أي الإسلام خير؟ قال تطعم الطعام وتقرأ السلام على من عرفة ومن لم يعرف أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லா முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையில் வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று அளவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல் எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான நன்மையான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்த்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்ந்தவர்களாகவும் இருக்குகின்ற வாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை குறித்து நிறைய செய்திகளை அல்லாஹ் பதிவு செய்வான்.
அதில் ஒரு செய்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய கலீலாக ஏற்றுக்கொண்டான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கு கலீலாக ஆகுவதற்கான, அல்லாஹ்வினுடைய நண்பராக ஆகுவதற்கான காரணிகள் என்ன? ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை தன்னுடைய கலீலாக ஏற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பண்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவரிடத்தில் அதிகமாக இருந்தது. அந்த பண்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை கலீலாக தேர்ந்தெடுத்து கொண்டான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் அழகாக விளக்கம் எழுதுவார்கள். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு பண்பு இன்றைய சமூகத்தில் மிகவும் அது குறைந்து கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். என்ன பண்பு என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவரிடத்தில் ஒரு பண்பு ஒன்று இருந்தது. அவர்கள் எப்பொழுது உணவிற்காக சாப்பிடுவதற்காக அமர்ந்தாலும் அவர்கள் தங்களோடு ஏதாவது ஒரு ஏழையை, யாராவது ஒரு வழிபோக்கரை, யாராவது ஒரு மனிதரை விருந்திற்காக அழைத்து வந்து தன்னோடு சாப்பிட வைக்கின்ற ஒரு வழிமுறையை அல்லாஹ் அவர்கள் பின்பற்றி வந்தார்கள் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அழகிய பண்பு ஒரு ஏழைக்கு உணவளித்தது, ஒரு மனிதரை தன்னோடு விருந்தினராக ஆக்கிக்கொண்டு எப்பொழுது உணவு சாப்பிட்டாலும் யாராவது ஒருவருக்கு உணவளித்து விட்டு சாப்பிடுகின்ற இந்த பண்பு அவர்களிடத்தில் இருந்தது. இந்த பண்பின் காரணமாக அவர் கலீலாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உணவு அளிப்பது, உணவு உபசரிப்பது என்பது இன்றைய காலகட்டத்தில் பல விருந்துகள், நிகழ்ச்சிகள் நடக்குகின்றது. ஆனால் இஸ்லாம் வழங்கிய அடிப்படையில் விருந்துகளும் விருந்து உபசரிப்புகளும் நிகழ்கின்றதா என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது அது கொஞ்சம் தோய்வாகத்தான் இருந்து வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில ஒரு இடத்துல இப்படி சொல்லுவான், மா சலகக்கும் ஃபீ ஸகர் காலூ லம் நக்கு மினல் முஸல்லீன் வ லம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன். நாளை நரகத்திலே இருப்பவர்களிடத்தில் உங்களை நரகத்திலே நுழைய வைத்தது எது என்பதாக கேட்கப்படுகின்ற பொழுது அந்த நரகவாசிகள் சொல்லுகின்ற செய்தியை அல்லாஹ் பதிவு செய்வான். அவர்கள் சொல்லுவார்கள், காலூ லம் நக்கு மினல் முஸல்லீன் வ லம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன். நாங்கள் தொழுகக்கூடியவர்களாக இல்லை, நாங்கள் தொழுகையிலே அசாட்டையாக இருந்தோம், நாங்கள் தொழுகையை தவறவிட்டோம். அடுத்து அவர்கள் சொல்லுகின்ற காரணம், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பதிலே நாங்கள் உணவளிக்காமல் இருந்து விட்டோம் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஒரு மனிதனை நரகத்திலே நுழைய வைக்கின்ற ஒரு செயலாக இது இருக்குகின்றது. ஒரு ஏழை நம்முடைய வீடை தேடி வருகின்ற பொழுது அவருக்கு உணவளிப்பது என்பது நம்மின் மீது கடமையாக இருக்குகின்றது. அவரை அவமதித்து அவருக்கு உணவளிக்காமல் அவரை நாம் அனுப்புவது என்பது பெரும் பாவங்களில் ஒரு பாவமாக அது கருதப்படுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், நிறைய இடத்திலே மனிதாபிமானத்தை பேசுகின்ற இஸ்லாம் எல்லா இடத்திலையும் ஒரு மனிதனுக்கான உடைமைகள், உடைகள், அவருக்கான உணவுகள் ஒரு மனிதனுக்கு சேர வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக சொல்லும். அதனால்தான் மார்க்கறிஞர்கள் சொல்லுவார்கள், ஒரு பேரிடர் ஏற்படுகின்ற பொழுது அந்த பேரிடரிலே ஒருவர் கஷ்டப்படுகின்ற அந்த நேரத்தில் வேடிக்கை பார்க்காமல் அவருக்காக நாம் மனிதனாக தோளோடு தோள் நின்று அவருடைய கஷ்டத்திலே நாம் பங்களிக்க வேண்டும் என்பதாக இந்த மார்க்கம் நமக்கு அறிவுரை செய்கின்றது. அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதருக்கு உணவளிப்பது என்பது அது அல்லாஹ்விடத்திலே கலீலாக, அல்லாஹ்வினுடைய நேசராக நம்மை ஆக்கிக் கொள்வதற்கு முக்கிய காரணியாக அது அமைந்து விடுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதை உணவளிக்காமல் நாம் தவிர்த்து இருக்கின்ற பொழுது, ஒரு ஏழையை நாம் கண்ணியம் செய்யாமல்
செய்யாமல் இருக்குகின்ற பொழுது அது அல்லாஹ்விடத்திலே பெரும் கோபமாக அது ஏற்படுகின்றது. அது அந்த ஒரு காரியத்தின் காரணமாக நாம் நரகத்திற்கு செல்லுகின்ற வழியை கூட ஏற்படுத்தும் என்பதாக திருமறை அழகாக நமக்கு சொல்லித் தருவதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருவார். வந்து பெருமானாரிடத்திலே கேட்பார், ஐயுல் இஸ்லாமி ஹைர், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்திலே எந்த செயல் நற்செயலாக இருக்குகின்றது, சிறந்ததாக இருக்குகின்றது? இஸ்லாத்திலே ஒரு மனிதர் ஒரு செயலை செய்கின்றார், அந்த செயல் என்பது இஸ்லாத்திலே சிறந்த செயலாக எது இருக்குகின்றது? ஐயுல் இஸ்லாமி ஹைர், இஸ்லாத்திலே சிறந்த செயல் எது யா ரசூலல்லாஹ் என்பதாக ஒரு மனிதர் கேட்கின்ற பொழுது அருமை நாயகம் அழகாக சொல்லுவார்கள், துதஇமு தஆம வ தக்ரஉ ஸலாம். பெருமானார் சொல்லுவார்கள், ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் விருந்து உபசரிப்பு நீங்கள் செய்யுங்கள், அது இஸ்லாத்திலே ஏற்றமான செயலாக சிறந்த செயலாக இருக்குகின்றது. துதஇமு தஆம், உணவளிப்பது, ஏழைகளுக்கு உணவளிப்பது, விருந்தினர்களுக்கு உணவளிப்பது, வழிபோக்கர்களுக்கு உணவளிப்பது, கஷ்டப்படுபவர்களுக்கு உணவளிப்பது, இது போன்று நாம் பார்க்கின்ற எல்லோருக்கும் உணவை நாம் தருவது என்பது இஸ்லாத்திலே ஏற்றமான செயலாக இருக்குகின்றது என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இரண்டாவதாக பெருமானார் சொல்லுவார்கள், வ தக்ரஉ ஸலாம அலா மின் அரஃபத்தின் வ மன் லம் யஅரிஃப், அறிந்தவரோ அறியாதவரோ எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவர் முஸ்லிம் என்று தெரிந்துவிட்டால் அவருக்கு நாம் சலாம் உரைப்பது, அறிந்தவராக இருக்கட்டும் அறியாதவராக இருக்கட்டும், இஸ்லாமியர் என்று வருகின்ற பொழுது தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் அவருக்கு நாம் சலாம் சொல்லுவது என்பது மிகவும் ஏற்றமான செயல் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். பிறகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பது, விருந்து உபசரிப்பு செய்வது என்பது இஸ்லாத்தினுடைய செயல்களில ஏற்றமான செயல் என்பதாக பெருமானார் சொல்லுவார். இந்த உணவளிப்பது என்பது எந்த அளவிற்கு நமக்கு பிரயோஜனம் தருகின்றது என்று நாம் பார்க்கின்ற பொழுது நிறைய செயல்களில நமக்கு அது ரிஸ்க் விஸ்தரத்தை ஏற்படுத்தி தரும், கஷ்டங்களை போக்கி தரும். ஒரு மனிதனுக்கு நாம் உணவளிப்பது என்பது நம்முடைய கஷ்டத்தை அது போக்குகின்றது, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அந்த விருது ஒரு காரணியாக ஆகிவிடுகின்றது, வருகின்ற முசீபத்தை தடுக்குகின்றதாக விருந்துகள் ஆகியிருக்கின்றது என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அந்த அளவிற்கு நிறைய நன்மைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு நாம் விருந்து உபசரிப்பு உணவளிக்கின்ற பொழுது இது போன்ற நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். எனவே இந்த ஒரு நற்செயல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இருந்தது. எனவே தான் அல்லாஹ் அவர்களை கலீலாக அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொண்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்வந்தர்களிலே நிறைய செல்வம் உடையவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதாக அவருடைய வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகின்றது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இடத்துல ஒரு மனிதன் வருவான். புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே வருவான். அல்லாஹ் அந்த மனிதனிடத்திலே சில கேள்விகளை கேட்பான். அல்லாஹ் கேட்பான், நான் நோயுற்றனே, நீ யார் என்னை வந்து பார்க்கவில்லை என்பதாக அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்கின்ற பொழுது அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், நீ ஜல்ல ஷானஹு தஆலாவாக இருக்கின்றாய், இந்த உலகை நீ தான் படைத்தாய், அனைவர்களுக்கும் நீ தான் உணவளிக்கின்றாய், அனைவர்களுக்கும் நோய் நொடியை நீ தான் சரி செய்கின்றாய், ஷிஃபாவை நீ தான் சரி செய்கின்றாய், அப்படி இருக்குகின்ற பொழுது நீ எப்படி நோய் நோற்றாய் என்பதாக அந்த மனிதர் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழகாக அந்த மனிதனிடத்தில் சொல்லுவான், இந்த இடத்துல இந்த மனிதர் உனக்கு தெரிந்த ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டு இருந்தார், அவரை நீ ஏன் சந்திக்கவில்லை? அவரை நீ சந்தித்திருந்தால் அவரிடத்துல நீ என்னை கண்டிருப்பாய், நீ என்னை கண்டித்திருப்பாய், அவரிடத்துல என்னை நீ பார்த்திருப்பாய் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மனிதனிடத்திலே பேசுவான். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், நான் உணவு தேடி உன்னிடத்திலே வந்தேனே, உணவு கேட்டு உன்னிடத்திலே வந்தேனே, எனக்கு எதற்காக நீ உணவு வழங்கவில்லை என்பதாக அல்லாஹ் கேட்கின்ற பொழுது அந்த மனிதன் அதே பதிலையே சொல்லுவான், யா அல்லாஹ்,
நீ அகிலத்தார்களின் ரப்பாக இருக்குகின்றாய், அனைவர்களுக்கும் உணவு தருபவனாக நீ இருக்குகின்றாய். அப்படி இருக்க நீ எப்படி உணவு தேடி என்னிடத்திலே வந்தாய் என்பதாக அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்க அல்லாஹ் சொல்லுவான், இந்த மனிதர், இந்த யாசகர் உன்னுடைய வீடை தேடி உணவிற்காக வந்தார், அவருக்கு நீ உணவளிக்காமல் அவரை அனுப்பிவிட்டாய். அவருக்கு நீ உணவளித்திருந்தால், அவரை நீ கண்ணியம் செய்திருந்தால், உனக்கு அவரிடத்திலே நீ என்னை கண்டிருப்பாய், அவரிடத்திலே என்னை நீ பார்த்திருப்பாய் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மனிதரிடத்திலே சொல்லுவான் என்பதாக பெருமானார் சொன்னார். அடுத்த அருமை நாயகம் சொல்லுவார்கள், நான் தண்ணீர் கேட்டு உன்னிடத்திலே வந்தேன், எதற்கு எனக்கு தண்ணீர் நீ தரவில்லை என்பதாக அந்த மனிதரிடத்திலே அல்லாஹ் கேட்பான். அந்த மனிதர் சொல்லுவார், யா அல்லாஹ், அனைவர்களுக்கும் தண்ணீர் தருபவனாக நீ இருக்குகின்றாய், அகிலத்தாரின் ரப்பாக நீ இருக்குகின்றாய், உன்னுடைய தாகத்தை நான் எப்படி தணிக்க முடியும்? நீ எப்படி என்னிடத்திலே தண்ணீர் கேட்டு வந்தாய் என்பதாக கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இந்த மனிதர் உன்னிடத்திலே தண்ணீர் தேவையிற்காக வந்தார், அவருக்கு நீ தண்ணீர் தராமல் அவரை நீ அனுப்பிவிட்டாய், அவருக்கு நீ தண்ணீர் வழங்கியிருந்தால் அவரிடத்திலே நீ என்னை கண்டிருப்பாய் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழகாக சொல்லுவான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழிலே ஒரு பழமொழி உண்டு. ஏழை மனிதர்களிடத்தில் அவருடைய முகத்திலே இறைவனை நீங்கள் காணுங்கள் என்பதாக தமிழிலே ஒரு பழமொழி உண்டு. ஏழையான மனிதரிடத்திலே அவருடைய முகத்திலே நீங்கள் இறைவனை காணலாம் என்பதாக ஒரு பழமொழி சொல்லுவார். அதற்கு ஏற்றமான ஹதீஸ் இது. நாம் பார்க்கின்றோம், ஏழைகளுக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது, ஒரு ஏழையை நாம் கண்ணியப்படுத்துகின்ற பொழுது, ஒரு ஏழையிற்கு நாம் உணவளிக்கின்ற பொழுது, ஒரு ஏழையினுடைய தேவையை நாம் பூர்த்தி செய்கின்ற பொழுது அவருடைய அந்த முகமலர்ச்சி, அவரிடத்துல ஏற்படுகின்ற அந்த சந்தோஷம், அல்லாஹ்விடத்தில் அதற்கான கூலியை நாம் பெறுவதற்கு, அவருடைய அந்த சந்தோஷம் ரப்பினுடைய ரிதாவை, பொருத்தத்தை நமக்கு பெற்றுத் தருவதற்கு மிகவும் முக்கியமான காரணியாக அது ஆகிவிடுகின்றது. ஒரு ஏழையிற்கு நாம் உணவளிக்கின்ற பொழுது அவரிடத்திலே நாம் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாம் பெறுகின்றோம் என்பதாக ஹதீஸிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இருந்த இந்த விருந்து உபசரிப்பு என்பது மார்க்கறிஞர்கள் பொறுக்குகின்றார்கள். வரலாற்றிலே முஃபஸ்ஸிரீன்கள் அழகாக சொல்லுகின்றார்கள், எப்பொழுது அல்லாஹ் அவர்களை கலீலாக ஏற்றுக்கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான், வத்தகத இப்ராஹீம கலீலா, அவரை நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்முடைய கலீலாக நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான். இந்த ஆயத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கமளிப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு பஞ்ச நிலவரம் உருவாகின்றது. அந்த ஊரிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வசிக்குகின்ற அந்த ஊரிலே பெரும் பஞ்சம் நிலவுகின்றது. மக்கள் உணவிற்கு தட்டுப்பாடாக திகழ்கின்ற ஒரு நேரம், மக்களுக்கு உணவு இல்லை. அந்த நேரத்தில் ஊரினுடைய அனைத்து மக்களும் சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வருகின்றார்கள். காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டிற்கு போனால் உணவு இல்லாமல் அவர்கள் யாரையும் வெளியே அனுப்ப மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை அந்த மக்களிடத்தில் இருந்தது. எனவே அந்த மக்கள் அனைவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீடை தேடி செல்லுகின்றார்கள். சென்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல உணவினுடைய தேவையை சொல்லுகின்றார்கள். நாங்கள் உணவினுடைய தேவைக்காக உங்களுக்கு வந்திருக்கின்றோம், உங்களிடத்துல எங்களுக்கு உணவளியுங்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களிடத்தில் இருந்த இளைஞர்களை அழைக்கின்றார்கள். அழைத்து சொல்லுகின்றார்கள், என்னிடத்திலையும் உணவு இல்லை, என்னிடத்திலையும் உணவு இல்லாமல் நானும் கஷ்டத்தில் இருக்குகின்றேன், நானும் பஞ்சத்திலே இருக்குகின்றேன். நீங்கள் பட்டணத்திற்கு செல்லுங்கள், அங்கே எனக்கு தெரிந்த செல்வந்தர்கள் இருக்குகின்றார்கள், அவர்களிடத்தில் சென்று தானிய பொருட்களை வாங்கி கொண்டு நீங்கள் வாருங்கள் என்பதாக சில இளைஞர்களை அவர்கள் அனுப்புகின்றார்கள். அந்த மக்கள், அந்த இளைஞர்கள் பட்டணத்திற்கு சென்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த செல்வந்தரிடத்தில் செய்தியை சொல்லி தானியங்கள் கேட்கின்ற பொழுது அந்த செல்வந்தர்கள் சொன்னார்கள், நாங்களும் பஞ்சத்திலே தான் இருக்குகின்றோம், எனவே எங்களால் அனைவர்களுக்குமான தானியத்தை தர முடியாது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்திற்கான தானியங்களை மாத்திரம் நாங்கள் தருகின்றோம், எடுத்துச் செல்லுங்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த இளைஞர்கள் அதை வாங்காமல் திரும்பி வந்து விடுகின்றார்கள். வருகின்ற வழியில அந்த இளைஞர்களுக்கு ஒரு சிந்தனை வருகின்றது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பி ஒரு கூட்டம் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் நாமும் வெறும் பையை எடுத்துக்கொண்டு சென்றோம் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு இன்னும் ஏமாற்றமாக ஆகிவிடும்.
நாம் ஒரு விஷயத்தை செய்வோம், அந்த பைகளிலே மண்களை குவித்து மண்ணை எடுத்துக்கொண்டு அவர்கள் பார்க்கின்ற பொழுது தானியங்கள் எடுத்து வந்ததை போன்று ஒரு சட்டம் செய்துவிட்டு நாம் எடுத்து செல்வோம் என்பதாக அந்த எடுத்து சென்ற பையில மண்ணை முழுமையாக நிரப்பிக்கொண்டு எடுத்து சென்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போய் கொடுக்குகின்றார்கள். கொடுத்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல செய்தியை சொல்லிவிடுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வது என்று தெரியவில்லை. உணவிற்காக சென்ற அந்த இளைஞர்களும் தானியங்கள் வாங்க சென்ற அந்த இளைஞர்களும் வெறும் பையோடு அதில் மண்ணை எடுத்து வந்து விட்டார்கள். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது என்கின்ற அந்த கவலையிலேயே அப்படி உறங்கி விடுகின்றார். அவர்கள் உறங்கி அந்த நேரத்தில் அவருடைய மனைவி சாரா அம்மையார் அந்த பைகளை பார்த்துவிட்டு அதை திறந்து பார்க்கின்றார்கள். வரலாற்றுடைய ஆசிரியர்களை இப்னு கசீரில இந்த செய்தி பதிவு செய்கின்றார்கள். சாரா அம்மையார் அந்த பையை திறந்து பார்க்கின்றார்கள். அதிலே தானியங்கள் இருந்தது. அதை வைத்து அவர்கள் உணவு சமைத்தார்கள். சமைக்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து பார்க்கின்றார்கள். எந்த தானியங்கள் யார் உனக்கு கொடுத்தது என்பதாக கேட்கின்ற பொழுது சாரா அம்மையார் சொன்னார்கள், இந்த பையில உங்களுடைய நண்பர்கள் கொடுத்து விட்டது, அந்த தானியத்தை எடுத்துத்தான் நான் சமைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இது என்னுடைய நண்பர்கள் கொடுத்ததல்ல, எனக்கு எல்லாருக்கும் நண்பரான என்னுடைய நெருங்கிய உண்மை நண்பரான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது எனக்கு கொடுத்தது என்பதாக பெரும் சந்தோஷத்தோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் அப்படியே கபூல் செய்து கொண்டான். அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய ஹலீலாக தன்னுடைய நண்பராக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதாக முஃபஸ்ஸீரீன்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் அளிப்பார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தேடி வந்த மக்களிற்கு தன்னிடத்திலே உணவு இல்லை, தானும் பஞ்சத்திலே இருக்குகின்றேன், அனுப்பிய உதவிகளுக்காக அனுப்பிய மக்களும் கைவிரித்து விட்டார்கள். அந்த நிலையிலே நாம் என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு முஅஜிசாவை தருகின்றான். அந்த முஅஜிசாவின் மூலமாக அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றார்கள். அந்த நினைவு கூறுதலை அல்லாஹ் வரலாறாக அவரை தன்னுடைய ஹபீபாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்றான் என்பதை திருமறையிலே அல்லாஹ் பதிவு செய்கின்றான். இதற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் உணவளிப்புகின்ற பொழுது, ஏழைகளுக்கு உணவளிக்குகின்ற பொழுது அந்த உணவின் காரணமாக அல்லாஹ்விடத்திலே நாம் சிறந்தவர்களாக அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக நாம் ஆகிக்கொள்ள முடியும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்று விருந்து உபசரிப்பு என்பது எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், செல்வந்தராக இருந்தால் அவருக்கு ஒரு முறையில் உணவுகள் பரிமாறப்படுகின்றது, ஏழையாக இருந்தால் அவருக்கு ஒரு நிலையில உணவுகள் பரிமாறப்படுகின்றது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெரும் பெரும் விஐபிகளுடைய வீடுகளில் பஃபே சிஸ்டம் என்பதாக ஒரு சிஸ்டம் இருக்கின்றது. மக்கள் அவர்களை தேடி உணவை எடுத்து சாப்பிடுவது, இது போன்ற நிலைகள் எல்லாம் விருந்துகளில வந்துவிட்டதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்ற விருந்து உபசரிப்பு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருந்த விருந்து உபசரிப்பு என்பது மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்ற முக்கியமான பாடம். ஒரு மனிதனுக்கு நாம் உணவளிக்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கு எப்படி நாம் உணவளிக்க வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகாக கற்றுத்தருவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டிற்கு ஒரு முறை விருந்தாளியாக வருகின்ற பொழுது அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்து உபசரிப்பு செய்கின்றார்கள். வந்தவர்களுக்கு பெரும் மாட்டை அறுத்து அந்த மாட்டை பொரித்து அவர்களுக்கு உணவாக வைக்கின்றார். சாப்பிடுவதற்கு முன்னால் அந்த இரண்டு மலக்குமார்களும் மனித ரூபத்திலே வந்த மலக்குமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொல்லுகின்றார்கள், நாங்கள் இந்த உணவிற்கு என்ன கூலி உங்களுக்கு தர வேண்டும், நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு எந்த கூலியும் வேண்டாம், இதற்காக நீங்கள் கூலி தருவதாக இருந்தால் இதை மாத்திரம் நீங்கள் செய்யுங்கள், உணவு சாப்பிடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அந்த மலக்குமார்களிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். உடனேயே அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், இப்படி ஒரு மனிதரை அல்லாஹ் கலீலாக ஆக்காமல் வேற என்ன செய்வான் என்பதாக தங்களுக்குள்ளே அவர்கள் பேசிக்கொண்டார்கள் என்பதாக வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். வந்தவர்களுக்கு உயர்தரமான பொருளை விருந்தாக வைத்தார்கள். அவர்கள் சாப்பிட அவர்களை அழைத்து அவர்களிடத்தில் நல்ல கண்ணியத்தோடு நீங்கள் சாப்பிடுங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக விருந்து உபசரிப்பை குறித்து அழகாக எழுதுவார்கள்.
நம்முடைய வீடுகளுக்கோ அல்லது நாம் செய்கின்ற விருந்து உபசரிப்புகளோ இப்படி ஆக வேண்டும். வருகின்றவர்களை நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் மனம் பொருந்திய அளவிற்கு அவர்கள் சாப்பிட வேண்டும். சாப்பிடுபவருடைய உள்ளம் நிறைய வேண்டும். அப்படி ஒரு விருந்து உபசரிப்பை இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தருவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு வரலாறை மாத்திரம் சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். இன்று விருந்து உபசரிப்புகள் என்பது செல்வந்தர்களுக்கு தனிமுறையிலேயும் செல்வம் இல்லாதவர்களுக்கு தனிமுறையிலேயும் அமைந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தை நாம் பார்க்கின்றோம். செல்வந்தராக இருந்தால் அவருக்கு நல்ல உயர்தரமாக, ஏழையாக இருந்தால் அவரை கவனிக்காமல் விடுவது, இது போன்ற ஒரு நிலை இன்று விருந்துகளிலே நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம். வரலாற்றிலே முல்லா நஸ்ருத்தீன் என்கின்ற ஒரு மாபெரும் மேதை, அவருக்கு ஒரு முறை விருந்தினுடைய அழைப்பு வருகின்ற பொழுது அந்த மனிதர் ஒரு செயலை செய்கின்றார். வரலாற்றில் அழகாக பொறிப்பார்கள். அந்த மனிதர் விருந்திற்காக செல்லுகின்ற பொழுது முதலாவது போகின்றார். தன்னிடத்தில் இருக்கின்ற ஆடைகளில் எது கீழ் ரொம்பவும் பழைய ஆடையோ அதை அணிந்து கொண்டு விருந்திற்காக செல்லுகின்றார். வரவேற்க நிற்பவர்கள் இவரை பார்த்துவிட்டு இந்த விருந்தில் உங்களுக்கு அனுமதி இல்லை என்பதாக அனுப்பிவிடுகின்றார்கள். வந்த முல்லா நஸ்ருத்தீன் என்பவர் தன்னுடைய வீட்டிற்கு வந்து தன்னிடத்தில் இருக்கின்ற உயர்தரமான ஆடையை அணிந்து கொண்டு, நல்ல உயர்தரமான தலப்பாகையை அணிந்து கொண்டு மறுபடியும் அந்த வீட்டிற்கு செல்லுகின்றார். விருந்து உபசரிக்கின்ற அந்த வீட்டிற்கு செல்லுகின்றார். வரவேற்றவர்கள் மிகவும் அவரை சந்தோஷத்தோடு வரவேற்றார்கள். விருந்திற்காக அவரை அமர வைத்தார்கள். விருந்து வைக்கப்படுகின்றது. விருந்து வைக்கப்பட்டதற்கு பின்னால் அவருக்கு விருந்து உபசரிப்புகள் நடக்குகின்றது. அந்த முல்லா நஸ்ருத்தீன் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், தன்னுடைய தலையினுடைய தலப்பாகையை கழட்டி சாப்பாட்டிற்கு அருகாமையில் வைத்து அவர் சொன்னாராம், நீ சாப்பிடு, தலப்பாகையை சாப்பிடு என்பதாக இந்த தலப்பாகையை பார்த்து சொன்னார். அங்கு வந்திருந்த விருந்தாளிகள் அனைவரும் இவரை பார்க்கின்றார்கள். என்ன இவர் செய்து கொண்டிருக்கின்றார்? விருந்து கொடுப்பவர் வந்து கேட்கின்றார், என்ன செய்கின்றீர்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்னார், இந்த உணவு என்பது என்னுடைய தலப்பாயிற்கு கிடைத்த மரியாதை, இந்த உணவு என்பது என்னுடைய உடையிற்கு கிடைத்த மரியாதை, எனவே தான் நான் இப்படி செய்தேன் என்பதாக அவர் சொன்னார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், விருந்து உபசரிப்பிலே எந்த விருந்து உபசரிப்பு கேடு விளைவிக்கின்ற தீமையான உபசரிப்பு தெரியுமா? எந்த விருந்திலே ஏழைகள் கண்ணியப்படுத்தப்படாமல், எந்த விருந்திலே பணக்காரர்கள் செல்வந்தர்கள் கண்ணியப்படுத்தப்படுகின்றார்களோ அந்த விருந்து என்பது மிகவும் தீங்கான விருந்து என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை அவர் பதிவு செய்வார். அந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விருந்து உபசரிப்பு என்பது எல்லோருக்கும் சரிசமமானதாக, ஒரு ஏழையாக இருந்தாலும் அவருக்கு, பணக்காரருக்கு நாம் என்ன தருவோமோ, நாம் என்ன சாப்பிடுகின்றோமோ அதையே அவருக்கு தர வேண்டும். நல்ல முறையில் அவரையும் கவனிக்க வேண்டும். இவர் செல்வந்தர் இல்லையே, இவர் ஏழை தானே என்பதாக அவரை அப்படி விட்டுவிடக்கூடாது, அவருடைய கண்ணியத்தை குறைத்து விடக்கூடாது என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. விருந்து உபசரிப்பில் எல்லாருக்கும் சமமான, எல்லாருக்கும் நீதமான கண்ணியத்தோடு நாம் விருந்து தருகின்ற பொழுது, ஒரு மனிதனுக்கு உணவு நாம் அளிக்கின்ற பொழுது அந்த உணவு அல்லாஹ்விடத்தில் நம்மை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளுகின்ற விருந்தாக, அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற விருந்தாக அது அமைந்து விடுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட விருந்து உபசரிப்புகளை நாம் அதிகம் கொடுத்து ஏழை எளியவர்களுக்கு உணவளித்து வாழ்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுகின்ற நன்மக்களாய் வல்லோன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் அருள் புரிவானாக. ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.